வணக்கம். அஸ்வின் குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தது அப்படின்னா, திருமணத்தில் பிரிவு. பிரிவுங்கிறது வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து நிரந்தரமாக பிரிஞ்சிடுவாங்க. 2 கப்புள்ஸ் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிரந்தரமாக பிரிகிறது. இன்னொன்று வந்து ஒரு சிறிது காலம் மட்டும் 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்படி 2 பிரிவையும் முக்கியமான 2 கிரகங்கள் வந்து செய்ய வைக்குது. அது எந்த 2 கிரகங்கள் அப்படின்னா ராகு, கேது. ராகு, கேது வந்து சில கிரகங்களோட சேரும்போது இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சர்டன் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, அனைத்து கிரகங்களும் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு மாறிக்கிட்டே இருக்கும், பெயர்ச்சி அடைச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் ஃபேஸ் இருக்குது அதுக்கு. அந்த பெயர்ச்சி வந்து எல்லா கிரகங்களும், ராகு கேது தவிர்த்த மற்ற எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் பண்ணும். ராகு கேது மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பெயர்ச்சி அடையும். அதான் ரிவர்ஸில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னு ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணும் அப்படின்னா, மேஷம்லேருந்து மீனம் போகும், மீனம்லேருந்து கும்பம், கும்பம்லேருந்து அப்படியே ரிவர்ஸாகவே போயிட்டுருக்கோம், மகரம், தனுசு அப்படின்ட்டு. இதுதான் இந்த பெயர்ச்சிக்கான டிஃப்ரென்ஸ். இதுதான் இந்த வீடியோட பேசிக்கான விஷயம். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் போயிடலாம், ஃபஸ்ட்டு டெக்னிக் போயிடலாம். ஒரு வேளை உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு அடுத்த கட்டத்தில் ராகு இல்லை கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக திருமணத்தில் பிரிவு ஏற்பட பாசிபிலிட்டி உண்டு. நடுவில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. சந்திரன் இருக்கணும், அடுத்த கட்டத்தில் ராகு இல்லை கேது இருக்கணும், நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பிரிவு ஏற்பட பாசிபிலிட்டி உண்டு. ஏன் அப்படின்னா, சந்திரன் நான் சொன்ன எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பயிற்சி அடையும். ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸில் பயிற்சி அடையும். ஸோ சந்திரன் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிறாரு. உங்கள் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிறாங்க. அதாவது 2 பேரும் மோதிக்க போகிறாங்க. அப்படி இருக்க காம்போவில் நிச்சயமாக பிரிவுகள் ஏற்பட பாசிபிலிட்டி உண்டு. ஏன் சந்திரன் சார், மற்ற கிரகங்களோட இருந்தால் என்ன, சந்திரன் கூட இருந்தால் மட்டும் பிரிவுன்னு சொல்கிறீங்க? ஏன் சந்திரன் அப்படின்னா, சந்திரன் தான் உங்களோட மைண்ட், சந்திரன் தான் உங்களோட எமோஷன். உங்களுக்கு சந்திரன் தான் ராசியே குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேஷத்தில் இருந்தாலும் நீங்கள் மேஷ ராசி, ரிஷபத்தில் இருந்தால் நீங்கள் ரிஷப ராசி. ஸோ சந்திரன் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ராகு அல்லது கேது சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிரிவு ஏற்பட பாசிபிலிட்டி உண்டு. இந்த பிரிவு எப்படி நடக்கும் அப்படின்னா, திருமணத்தில் வந்து ஏதோ ஒரு பொய் சொல்லி திருமணம் பண்ணிடலாம். திருமணம் ஆன பிறகு உங்களுக்கு அந்த உண்மை ரிவீல் ஆகலாம். சில பேர் வந்து தான் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறதாகவும் இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு அது பொய்யா இருக்கலாம். இல்லை பெண் வீட்டில் வந்து இவ்வளோ நகை போடுறேன்னு சொல்லியிருக்கலாம், கடைசியில் அது போடாமல் இருக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஒரு உண்மை ரிவீல் ஆகி அந்த உண்மையினால் பிரிவு ஏற்பட 100% பாசிபிலிட்டி உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த சினாரியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா, உடல்நிலை பாதிப்புனால திருமண பிரிவு ஏற்படும் பாசிபிலிட்டி உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கல்யாணம் ஆன ஒரு 3-4 மாதத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த பொண்ணுக்கு ரெகுலராக ஃபிக்ஸ் வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது. அவங்க வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவங்களுக்கு இது நடந்துச்சு. ஸோ செகண்ட் டெக்னிக் போகலாம். செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, 7ஆம் வீட்டு அதிபதிக்கு எல்லாருக்குமே 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கும். லக்னம் ஒவ்வொரு லக்னமுக்கும் ஒன்று வேறுபடும். அப்படி 7ஆம் வீட்டு அதிபதிக்கு அடுத்த வீட்டில் ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் திருமணத்தில் பிரிவுகள் ஏற்படும். சேம் சொன்ன அதே காரணம் தான். 7ஆம் வீட்டு அதிபதி பெயர்ச்சி அடைஞ்சு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிறாரு, ராகு கேது பெயர்ச்சி அடைஞ்சு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிறாங்க. ஸோ 2 பேருமே மீட் பண்ணுறாங்க, 2 பேரும் கிளாஷ் ஆக போகுது. நடுவில் எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் இந்த பிரிவு ஏற்படுறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. அதே போல் செவ்வாய், ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய்க்கு அடுத்த வீட்டில் ராகு கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணோட ஜாதகத்திலும் பிரிவு ஏற்படும். ஏன்னா நந்தி நாடி அஸ்ட்ராலஜி படி செவ்வாய் தான் கணவரை குறிக்கும். ஸோ செவ்வாய்க்கு அடுத்த வீட்டில் ராகு கேது இருக்க பட்சத்தில் பிரிவுகள் ஏற்படும். இந்த பிரிவு எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்பில் ஒரு 3வது நபர் என்டர் ஆவாங்க. அந்த 3வது நபர் என்ட்ரன்ஸ்னால இந்த பிரிவுகள் ஏற்படும். அட் த சேம் டைம் இந்த காம்போவில் நான் நிறைய பார்த்துருக்கேன். என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் திருமண பிரிவில். ஸோ ஒரு அஃபேர் இருக்கிறது தெரிய வந்து அது வந்து என்னென்னா, இந்த பிரிவு எப்படி ஏற்படும் அப்படின்னா ரொம்ப காலம் எடுக்கும். ரொம்ப காலம் கழிச்சு தான் அட்லீஸ்ட் ஒரு 9-8 இயர்ஸ் ஆகும். அதன் பிறகு தான் இந்த பிரிவு ஏற்படும். அதன் பிறகு தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதே. அதே போல் சுக்கிரனுக்கு அடுத்து, ஏன்னா சுக்கிரன் தான் ஒரு ஆணோட ஜாதகத்தில் பெண்ணை குறிக்கும், திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம், ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டில் வந்து ராகு கேது இருக்க பட்சத்தில் அவங்களுக்கும் பிரிவு ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பெயர்ச்சி அடைஞ்சிட்டு போகிறாரு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ராகு கேது வருது.
ஸோ இந்த காம்போலையும் இந்த மாதிரி பிரிவுகள் ஏற்பட 100% பாசிபிலிட்டி உண்டு. இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய டெக்னிக் சொல்லித்தரேன். தேங்க்யூ.